ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள் பார்க்குறோம், வருஷ பலன்கள் பார்க்குறோம். அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பலன்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனி புத்திர பகவான். சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது. இந்த வருஷம் எப்போ தொடங்குது, இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் ஆங்கில தேதி 14/4/2025 உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது. இது முடிகிறது அப்படின்றது 14/5/2025 வரையிலும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்றதே சொல்லுவோம். நம்ம அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க, திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொன்னக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க, ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்தை பிறக்கும், சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்றனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 23/4/2025 வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம், நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் 8:04 9:34 வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம். சரி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/4/2025 திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த 75வது ஆராதனை தினம் அந்த 25/4 கொண்டாடப்படுது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 27/4/2025 சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/4/2025 நம்ம எல்லாருமே, அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நகைக்கடைக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை. சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் 30/4/2025. பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில் வருது அக்ஷய திருதியை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/5/2025 எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில். அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுப காரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க. இந்த அக்னி நட்சத்திரம் 4-21 வரலும் இருக்குது. அது வைகாசியில் வந்துடுது. அப்போ அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/5/2025 திங்கக்கிழமை. எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு. இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர். அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம். வரலாறு புகழ்பெற்றது, உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த 12/5/2025 திங்கக்கிழமை. சரி, இதுக்கு அடுத்தது இந்த விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும், அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும், 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவானும், மற்றும் 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், மற்றும் கும்பத்தில் சனி பகவானும், புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய
காலகட்டங்களில் இந்திர சித்திரை மாதம் பிறக்குது. இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம். இதில் இந்த காலகட்டங்களில் 2 மெல்ல செல்லும் கிரக பயிற்சிகள் இருக்குது. அந்த 2 கிரகங்கள், ஒன்று ராகு, இன்னொன்று கேது, அடுத்தது குரு பயிற்சி. இதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விஸ்வாவசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களேயானால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோள் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி 26/4/2025 வருது. இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. ஏன்னா ராகு கேத்துன்றது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது. இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம், அதாவது சித்திரை மாதத்தை பற்றி பேசுகிறோம். எப்படியும் ராகு கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம். அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது. குரு பயிற்சி 11/5/2025 நடக்கிறது. குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். ராகுவும் கேத்துவும் பார்த்தோம்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதட்சணமாக சுற்றுவார். அதனால் வந்து கும்பத்துக்கும், கேத்து கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரார். இந்த மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் வக்கர கதியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4 நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று போய் இருக்கார். இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது. குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். ஏன்னா 11ஆம் தேதி 11/5 தான் மாறுறார். அதனால் மாத கடைசி சித்திரை மாத கடைசியில் தான் குரு பெயர்ச்சி வருது. அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கிரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார், வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். பெரிய விசேஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேதி வரலும், இந்த மாதத்தினுடைய 15 தேதி வரலும், அதாவது 30/4/2025 வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார். என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா, நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமையிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது. எந்த ஒரு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும். புதன் இப்போ நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்கார். சரி, அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்தேனால் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த மாதம் வந்து சித்திரை மாதம் எப்போவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய், சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய், அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள். ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார், சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார், பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார். அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்றொன்னாக இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்களுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கார். நீச்சம் அடைஞ்சாலும் அவர் நல்லதை செய்யக்கூடிய நிலையிலேயும் இருக்கார். ரெண்டாவது ராகு கேது பயிற்சிகளும் இந்த மாதத்திலேயே இருக்கிறது, சித்திரை மாதத்திலேயே இருக்கிறது ராகு கேது பயிற்சி. 26/4/2025 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி. அதே போல் 11/5/2025 அன்னைக்கு குருவும் பயிற்சி ஆகிறார். ஆக சித்திரை மாதத்திலேயே பெரிய கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து மாறப்போகிறாங்க. அதில் வந்து நம்ம வந்து குருவை பற்றி இப்போ பார்க்க வேண்டாம். அது குருவை பற்றி குரு பயிற்சி அப்படிங்கிற பலனை பற்றி நாங்கள் சொல்கிறதா இருக்கிறோம். அதில் பார்த்துக்கிறலாம். இப்போ வந்து குருவை பற்றி பேசலை, குரு மாறுறாருங்கிறது மாத்திரம்தான் சொல்லியிருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு சனி வந்து இந்த 26/4/2025
5 அவர் மீனத்தில் இருந்து அவர் கும்பத்துக்கு வந்துடுறார். ஏற்கனவே கும்பத்தில் 4ஆம் இடத்துல சனி இருந்து தொல்லைகள் தந்துட்டுருக்கார் உங்களுக்கு. இப்போ மேலும் இந்த ராகுவும் சேர்ந்தால் மேலும் தொல்லைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, வருஷ கிரகங்கள்லாம் மாறினா 1 மாதம் முன்னாடியே பலன்கள் செய்யும். குருவாக இருந்தால் 1 மாதம், ராகு கேதுக்களாக இருந்தால் 1.5 மாதம், சனியாக இருந்ததுன்னா 3 மாதம் முன்னாடியே பலனை செய்யக்கூடிய சில பேருக்கு முன்னாடியே செய்வாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால இப்போ அவர் இங்கே இருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து தொல்லைகள் தந்துட்டுருக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. அதே சமயத்தில் செவ்வாயும் உங்களுடைய ராசியாதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆனால் நீச்சமடைஞ்சிருக்கார். இந்த நிலை இருக்கிறதுனால மனநிலைகளில் தடுமாற்றங்கள் ஏற்படும், புத்தியில் தடுமாற்றம் ஏற்படும். இதனால் உங்களால் எந்த முடிவுகளையும் சரியான முடிவாக எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். இருந்த போதிலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரிய சுக்கிரன் உச்சமடைஞ்சு 5ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உண்டான புதன் பகவான் நீச்சமடைஞ்சிருந்தாலும் நீச்ச பங்கம் பெற்று போய் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இது ரெண்டுமே மிக மிகச் சிறப்பு. இதனால் சில நன்மைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் காரணமாக வரக்கூடிய நன்மைகளை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. திருமண பாக்கியம் உண்டு, முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். குரு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருந்து பார்க்கறதுனால, அதுவும் சித்திர மாதம்ன்றதுனால கல்யாணம் இந்த மாதம் நிச்சயமாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகக்கூடிய கல்யாணம் கிட்ட வர மாதிரி இருக்கும், தடங்கள் வந்துடும். அதனால் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் முனைஞ்சு பார்க்க வேண்டியது முதல்ல கல்யாணத்துக்கு வரன் பாருங்கோ. அதாவது இளைஞர்களுக்கு யாரெல்லாம் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்காளோ இந்த மாதத்தில் முடிச்சு விடுறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. அதனால் அலைச்சல் அதிகம், உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய அலைச்சல்னால ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சு மாதத்தை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால், அதாவது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் ராகு கேதுவும் குருவும் மாற்றம் கொள்வது, அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். குரு இந்த மாத கடைசியில் தான் மாறுறார். அதனால் அடுத்த மாதத்தில் நம்ம அதனுடைய பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் ராகு கேதுவினுடைய பலன்கள் எந்த அளவு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு போகிறார். அது தவிர பார்த்தீங்களேனால் 10ஆம் இடத்துல கேது போகிறார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல போய் கேத்து உட்கார்றதுனால தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அரசு பணியாளர்களாக இருக்கிறவங்க, அதை தவிர மருத்துவர்கள், மருத்துவ பணிபுரியவர்கள், செவிலியர்கள், இதை தவிர பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேதுவும் 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல ராசிநாதன் போய் நீச்சப்பட்டு போகிறதும் உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணாது. அதாவது ஒரு கிரவுண்டை விற்கணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க, கிரவுண்டு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அது இவ்வளோ இப்போ நல்ல விலை போகும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் விலை போகாது, அது பிரச்சனையில் நிற்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மனசுக்குள்ள கிளேசங்கள் வரும், மனசுக்குள்ள சற்று பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சப்பட்டு போகிறான். உச்சப்பட்டு போகிறது 7ஆம் அதிபதி 7க்கு 11 உச்சம் பெற்று போகிறதுனால எதிர்பாலனத்தோர் மூலியமாக அபரிமிதமான ஒரு பாக்கியம், அதாவது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பரிவர்த்தனை யோகம் 5-7 பரிவர்த்தனை யோகம் அமையிறது இருந்தாலும் வீட்டின் சம்மதத்தோடையே உங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறதும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் சற்று பின்னடைவு ஏற்பட்டாலும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சூரியனுடைய மாற்றம், அதாவது 10ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது எந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கும். ராசிநாதன் நீச்சப்பட்டு போய் 9ஆம் இடத்துல இருக்கிறதும், அது தவிர 8, 11 அதிபதியான புதன் நீச்சப்பட்டு போகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு அமையும் அப்படின்றத நம்ம ஐயா அரியரசன் மாகிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிகம் அப்படின்னாலே தேல், செவ்வாய். இப்போ 1க்கும் 6க்கும் உடைய செவ்வாய் பகவானானவர் எங்கே நீச்சம் அடைஞ்சிருக்காரு? 9ஆம் இடத்துல. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சற்று தடுமாற்றமான காலகட்டம், ஏமாற்றமான காலகட்டம். எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. உயர்கல்வி படிக்கக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் 1க்கு 4 ட்ரிப்பு எழுதி பார்க்குறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கே போய் பேப்பரை பார்க்கும்பொழுது பிளாங்காக இருக்கும். அதனால் 1 ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு எழுதி பார்க்குறது மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கார். அதுவும் பார்த்திங்கனாக்கா பரம உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள். அரசு தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு, இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக அரசு தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக அடிமை தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்ன சாமி அடிமை தொழில் அப்படின்றீங்க? 6ஆம் இடம்ன்றது அடிமை தொழில். 6ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதியானவர் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். இது ஒரு விதத்தில் சிறப்பு, இன்னொரு விதத்தில் சிறப்பு அற்ற தன்மை உண்டு. அதே போல் பார்த்தோம்னாக்க 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். நீண்ட நாட்களாக விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்ச விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஸ்தானம் என்பது 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையால் பார்க்கிறதுனால் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி தரக்கூடிய காலகட்டம். இதை தவிர ராசிக்கு 11ஆம் இடத்தையும் தனக்காரனான குரு பகவான் பார்ப்பதனால தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எடுக்கின்ற வேலையில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்கின்ற தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்ட முதலீடு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். கூட நீச்சமடைஞ்ச புதனும் இருப்பதனால நீச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறதுனால போட்ட முதலீடுகள் பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவர்களோட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலியமாக உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய டாலர்கள், தினார்கள், யூக்கர்கள், டாலர்கள் போன்றவை கொட்டி குவியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனாலும் 5ஆம் இடத்தில் நீசபங்கம் ஏற்பட்டு புதனும் சுக்கிரனும் நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கிறதுனாலும் இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். சரி, ஒரு சில விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள். அது என்னென்னைக்கு எண்ணம். அதை தவிர இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை என்றால் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை நற்பலன்களாக மாற்ற என்ன தான தர்மங்கள் பண்ணலாம் என்பதை பற்றியும் டாக்டர் சத்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது விருச்சிக ராசி நேயர்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான். அவர் 9ஆம் இடத்துல போய் நீச்சமடைஞ்சிருக்கிற காரணம் அதனாலையும், அது போக செவ்வாய் பகவானுக்கு உண்டானது இந்த செவ்வரளி அப்படின்னு சொல்லக்கூடிய பூவில் செவ்வரளி சொல்லுவாங்க, இல்லைன்னா செம்பருத்தி கூட சொல்லலாம். செவ்வரளி, செம்பருத்தி இதெல்லாம் அந்த ப்ரௌன் கலராக இருக்கும். அதாவது அவருக்கு பிடித்த நிறம் முருகனுக்கு. அதனால் அந்த பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணி
பண்ணலாம், மாலையாக தொடுத்து கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். அதேமாரி அவருக்குண்டான அந்த பயறு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பச்சை பயறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை பயரை வந்து சுண்டலாக்கிட்டு அதை செவ்வாயின்ற கிரகத்துக்கு போய் நிவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அதுபோல் பச்சை பயரையும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கிரக நிலைகளில், அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியதுகளில் எது சரியில்லாமல் இருந்தாலும் இந்த தான தர்மத்தினால வந்து அதனுடைய தீமைகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அதனால் அதையும் பண்ணிக்க வேண்டியது. உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5/2025 வியாழக்கிழமை, 2/5/2025 வெள்ளிக்கிழமை, 3/5/2025 சனிக்கிழமை பகல் 12:24 வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த நாட்களை வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மாற்றிக்கின்னு இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இந்த 2 காரியத்துக்கும் அவசியம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா மன கிளேசங்கள் ஏற்படும். அதனால் உங்களால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். அந்த சரியான முடிவு எடுக்காதனால அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் உங்களுக்கு வந்து பின்னாடி தொந்தரவு கொடுக்கும். அந்த பின்னாடி தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை இந்த 2 காரியத்துக்கு மாத்திரம் நம்ம வந்து தவிர்க்க சொல்கிறோம். அதனால் அவசியம் தவிர்க்க வேண்டியது. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் 9ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கார். திருமண பாக்கியம் உண்டு, காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்கள் சம்மதத்துடன். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், வேலையில் மாற்றங்கள் இருக்கும், புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், குழந்தைகளினால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மாற்றங்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கும். இருப்பினும் மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டாயம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.